Hello NIOS learners. இன்னைக்கு நம்ம சீனியர் செகண்டரி மேத்தமேட்டிக்ஸ் அக்டோபர் 2023 ஓட டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட்டோட ஆன்சர்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட நேம், என்ரோல்மெண்ட் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட் கோட், ஸ்டடி சென்டர் அண்ட் எந்த செஷனுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. மேத்தமேட்டிக்ஸோட சப்ஜெக்ட் கோட் 311. இந்த டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட்டுக்கு 20 மார்க்ஸ் இருக்கு அண்ட் ஆல் கொஷின்ஸ் ஆர் கம்பல்சரி. ஒரு கொஷினுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் எனி ஒன் ஆஃப் த கொஷின் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். இதுல ஜென்ரலா பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் அண்ட் 6 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அதுல உங்களோட கரெக்ட் ஆன்சர்ஸை நீங்க கொடுங்க அண்ட் அவங்க எவ்வளோ வேர்ட்ஸ்க்கு இதை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்களோ வித்தின் தட் அதை நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். மோர் தென் எனஃப். இது ரொம்ப நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. உங்களோட போர்டுக்கு டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட மார்க்கை பூஸ்ட் பண்ற ஃபேக்டரா இந்த டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட் இருக்க போகுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆன்சர்ஸ் எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர்ஸா இருந்தாதான் உங்களுக்கு கரெக்ட் மார்க் கிடைக்கும். ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். உங்க அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே இதை நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. ரொம்ப எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க. இந்த டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட்டை நீங்க ரெடி பண்ணிட்டு பிலோ 5 MBல உங்களோட டேஷ்போர்ட்லயே நீங்க வந்து இதை அப்லோட் பண்ணலாம். கரெக்டா எந்த சப்ஜெக்ட்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற என்ன சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட் வேணும்ன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.